ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. நேற்று பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தேன். அதில் எக்கச்சக்கமான பேர் குறிப்பிட்டு நிறைய கமெண்ட்ஸில் ஒரு டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ. இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் யார் அப்படின்னா என்னோடய டிப்ளமோவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு. அவன் இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலில் சேல்ஸ் பர்சனாக பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ அவன்கிட்ட கேட்டது என்னென்னா, இந்த மாதிரி ஐஃபோன் 14 வந்துருச்சு, உனக்கு கண்டிப்பாக நியூஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த 13ஓட ப்ரைஸு எந்த அளவுக்கு குறைக்க போகிறாங்க உங்கள் ஸ்டோரில், அவன் ரிலையன்ஸில் இருக்குன்னு கேட்டேன். ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ செக் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா 24 தான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13ஓட ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். 24 22 தெரில, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். உள்ளே போய் செக் பண்ண இப்போதைக்கு அதே 69,990, அதாவது 70,000 ரூபாய்க்கு தான் இன்னமும் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் அமேசானாக இருக்கட்டும் ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ரிலையன்ஸில் அவன்கிட்ட கேட்டு பார்ப்பேன்னு கேட்கும்போது இன்னுமே எங்களுக்கு ப்ரைஸ் மாத்திரடா, ஆனால் மாத்திரதா சொல்லியிருக்காங்க. 67,000 ரூபாய்க்கு கீழே வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நாங்கள் பில் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா 72. என்னடா 72 சொல்கிறேன், ஃப்ளிப்கார்ட் அமேசானில் 70 தான் போட்டிருக்கு. உனக்கு தெரியாத ஆஃப்லைன் ஸ்டோரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கூட தாண்டா வரும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் கார்டு ஆஃபர் அந்த ஆஃபர்னு சொல்லி குறைப்பாங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 72 தான் பில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ப்ரைஸ் ட்ராப்பாக இருக்குது, எங்களுக்கு எதுவும் நியூஸ் அப்டேட் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கான். ஆனால் கூடிய சீக்கிரம் மாறும், 67 கிலோ வருன்றாங்க. ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 22 மேலே ரிவீல் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் நிலமை நண்பா. தாராளமாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி, அதாவது அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸில் இருக்கட்டும், இல்லை லோக்கல் ஸ்டோர் ஏதாவது கார்டு ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு போட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஐஃபோன் 13 ப்ரோவோ வாங்கிருங்க நண்பா. அதை வாங்கினாலே இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ஏன்னா 13க்கும் 14க்கும் கம்பேர் பண்ணும்போது பெரிய லெவலில் வித்தியாசமே கிடையாது. வித்தியாசமே இல்லை ஃப்ராங்காக சொல்ல போனால். ஓகேவா, தாராளமாக வாங்கிருங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 14 பற்றி ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. ப்ரோ, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, என்ன தான் வித்தியாசம்? A15 Bionic சிப் தான் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன அவங்க லான்ச்சில் சொன்னாங்க அப்படின்னா, சாஃப்ட்வேரில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் இதுலேயுமே சேம் சாஃப்ட்வேரில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. சென்சாரோட சைஸை பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணியிருக்கோன்னாங்க. பின்னாடி பேக் கேமராவில் 12 மெகாபிக்சல் இருக்குல்ல, அதோட சைஸை பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணியிருக்காங்களா. ஸோ பெருசு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் உள்ளே போகும், லோ லைட்டோட ஃபோட்டோகிராஃபி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த சினிமேட்டிக் மோட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் சப்ஜெக்டையும் சரி, என்ன சொல்கிற ஒரு ஆப்ஜெக்டையும் சரி மாற்றி நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கும் பண்ண முடியும். அடுத்து ஃப்ரண்ட் கேமராவில் அதுலேயும் 12 மெகாபிக்சல் இருக்குது. அதில் ஆட்டோ ஃபோக்கஸ் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக இப்போ நான் OnePlus 17 தானே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், என் கை ஃபோக்கஸே ஆகாது, தெரியுதா? ஆனால் இதே இது என் ஃபேஸை பக்கத்தில் கொண்டு வந்தாலும் ஃபோக்கஸ் ஆகாது. அதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு இதாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஆட்டோ ஃபோக்கஸ்ன்றது மெயினாக ஃப்ரண்ட் கேமரா கொடுக்க மாட்டாங்க. சாம்சங்கோட S21 அல்ட்ராவில் இருக்குது. இப்படி நான் கையை கொண்டு வந்தேன்னா என் கை ஃபோக்கஸ் ஆகும், ஃபேஸை காமிச்சேன்னா ஃபேஸ் ஆகும், பக்கத்தில் எந்த சப்ஜெக்ட் இருக்கோ டெப்த்தை மெஷர் பண்ணி கரெக்டாகும். இந்த இதை ஐஃபோனில் இப்போ ஃப்ரண்ட் கேமரா கொண்டு வந்து இது ஒரு அப்கிரேடு. சென்சார் பெருசாகிருக்காங்க, அது ஒரு அப்கிரேடு. ஸோ இதுதான் மேஜர் அவங்க சொன்னால். அதுக்கப்புறம் அந்த SOC சேட்டலைட் மூலயமா மெசேஜ் அனுப்புறது, அப்புறம் டேமேஜ் டிடெக்ஷன் அதை கொண்டு வந்திருக்காங்க. இது 14 சீரிஸில். பட் மேஜராக நீங்கள் அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்காது. உள்ள ஹார்ட்வேர் லெவலில் இருக்கட்டும், அந்த ப்ராசஸரில் இருக்கட்டும் இருக்காது. ஸோ அதனால் ஐஃபோன் 14 வாங்குறவங்க 13 ப்ரோ தாராளமாக இன்றைக்கி தேதிக்கு எடுக்கலாம். இப்போ 14 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த டைனாமிக் ஐலாண்ட் அதை பற்றி நிறைய பேர் சொன்னால், எனக்கு பர்சனலாக அந்த இதுக்கு முன்னாடி வந்த நாச்சுக்கு இப்போ உள்ள டிசைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை வச்சு ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம மினிமைஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் அந்த நாச்சு கீழே போய் மறைஞ்சிக்குது. நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணால் திருப்பி அந்த நாச்சு ஏரியாவை தொட்டால் பார்த்திங்கன்னா வெளியே பாப்பு போயிட்டு சூப்பராக ஒரு அனிமேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம நாச்சை சுற்றி கேமரா ஆன் பண்ணால் லைட் எரியும். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அது மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க, வேறு எதுக்கும் அது பெருசாக யூஸ் ஆகலை. மேபி ஆப்பிள் வந்த பிறகு எல்லோரும் பண்ணனால. ஆனால் அது அவ்வளோ பெருசாக இருக்குது, அதனால் அந்த டாங்குடு உள்ளே போயிட்டு வர வெளியே நல்லா இருக்குது. இது வெறும் இப்போ வர ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா புள்ளி நாச்சு சும்மா டாட் வச்ச மாதிரி சின்ன சர்க்கிளாக தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி கொண்டு வரான்னு தெரில, பார்ப்போம். ஆப்பிள் ஒரு இனோவேட்டிவாக யோசிச்சா இவங்களும் இனோவேட்டிவ் யோசிச்சு தானே ஆகணும், அப்போ தானே போட்ட முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 2 சிம் கார்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாகவே இருக்கும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பிசிக்கல் சிம், ஒரு இ சிம் கொண்டு வந்தாங்க. US கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா 2மே இ சிம் ஆக்கிட்டாங்க.
ஸோ அது எதுக்கு அப்படின்னா ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்கன்னா ஈஸியாக வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு ஐஃபோன் டு ஐஃபோன் வந்து ஏன்னா பண்ண முடியும். ஸோ சிம் டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் வரும்போது கண்டிப்பாக ஒரு பிசிக்கல் சிம் ஒரு சிம்மோட தான் வரணும். அது எப்படின்றது சேல்ஸ் தொடங்கினதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் சேட்டலைட் காலிங் யூஎஸில் வாங்குகிற எல்லா பர்சனுக்கும் 2 இயர்ஸுக்கு வந்து ஃப்ரீ. டவரே இல்லாத ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேஷனையோ மெசேஜையோ பார்த்திங்கன்னா சேட்டலைட் மூலயமா கம்யூனிகேட் பண்ணி நம்மளோட ரிலேட்டிவ்ஸுக்கோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை போலீஸுக்கோ கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது வந்து இந்தியாவில் இருக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இசிம் ரெண்டுமே இசிம், இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் 2 கொஸ்டின் மார்க் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த டேமேஜ் டிடெக்ஷன், காரில் போகிறோம் இல்லை பைக்கில் போகிறோம், சடனாக ஒன்று ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னா அது OS நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு பார்த்திங்கன்னா மெசேஜ் போகிற மாதிரி அதுவும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மேஜர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது இப்போதைக்கு 60,000 இருக்கா, ஆக்சுவல் ப்ரைஸே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 65 டு 67 முன்ன பின்னா வரும். அது போக கார்டு ஆஃபர் இப்போ அமேசான் வச்சுக்கோங்க, எஸ்பிஐயோட கார்டு ஆஃபர் ஐசிஐசிஐ யூஸ் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எக்ஸ்சேஞ்செலாம் போட்டு ஒரு 57-58க்கு வாங்கிக்க முடியும். ஆனால் 128 GB நீங்கள் 256ன்னு போட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக 70க்கு மேலே தான் வரும் நண்பா. ஸோ இதுதான் ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஆஃபர் டயத்தை யூஸ் பண்ணி 13 எடுத்துருங்க. 14 இப்போதைக்கு வேணாம், 15 வரும்போது வேணால் 14 பற்றி யோசிக்கலாம். அப்போயும் 14+ வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். அப்போ 13லாம் ரொம்ப ரேட்டு கம்மியாக 40,000 கிட்ட வந்துடும். அப்போ அதுக்கு வாங்கிக்கலாம். 15 என்ன பண்ணுறாங்கன்ற பார்ப்போம். ஸோ இதுதான் நண்பா. மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 7 அதை பற்றின வீடியோ வந்து நான் போகிறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பான லிங்க் கீழே தரேன், மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன சந்தேகனாலும் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், எனக்கும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்ப்பா. தேங்க்யூ, பை பாய்.